உன் அப்பன் இன்று சரியான நேரத்தில்தான் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். ஏன் தெரியுமா? நான் உன்னை தேடி வந்த நேரம் இந்த தீய சக்தி உனக்கு மிகுந்த நெருக்கத்தில் நின்று கொண்டிருந்தது. இந்த தீய சக்தியானது உனக்கு மிகவும் நெருக்கத்தில் நின்று கொண்டிருந்த பொழுது இந்த அப்பனும் சரியாக நுழைந்ததும் என்னை கண்டு அது ஓட்டம் எடுத்து விட்டது. அப்படியானால் இன்னும் சில நொடிகள்தான் தாமதித்திருந்தேன். ஆனால் உன்னை தேடி வந்த இந்த தீய சக்தி உன்னை என்ன செய்திருக்குமோ என்று தெரியாது. ஆனால் உன் அப்பன் சரியான நேரத்தில் உன்னை காப்பாற்ற வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் சரியாக கணித்து வைத்திருக்கின்றேன் என்பதனை மறந்துவிடாதே. உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும், எது கொடுக்க வேண்டும் என்பதனை நான் நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் ஏற்கனவே குறித்து வைத்தது. இந்த நேரத்தில் ஒரு கெட்டது நடக்கும் என்றால் அது நிச்சயமாக எனக்கு தெரிய வந்துவிடும். அதனால் அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் நான் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் நிச்சயமாக உன்னிடத்தில் செய்து விடுவேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் செல்லமே, அப்பன் என்றும் உன்னோடுதான் துணை இருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நான் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் நிச்சயமாக செய்து விடுவேன். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை நான் தவிக்க விட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இதுவரையிலும் இந்த அப்பன் உன்னோடு இருக்கின்றான் என்கின்ற தைரியத்தில்தான் என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு செய்தியை நமக்கு கொடுத்து விட்டாரே, அவர் வரவில்லை என்று இந்த தீய சக்தி நம்மை என்ன செய்திருக்குமோ என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படுகின்றாய் அல்லவா? என் குழந்தையே, கலங்காமல் இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் எந்த சிந்தனையும் வேறு எங்கும் சென்று விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் உனக்காக நான் வருவேன் என்பதை உன் நினைவில் இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை வழிநடத்த இந்த அப்பன் நான் வருவேன் என்பதை உன் மனதுக்குள் மிக பெரிய புரிதலில் இருக்க வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லாம், நான் இருந்து உனக்கு கொடுப்பது என்னவென்று நீ உணர்ந்து கொண்டால் போதும். உன்னோடு என்றும் நான் தருகின்ற இந்த வெற்றியை நீ நிச்சயமாக என்றும் என்றென்றும் தெளிவாக பெற்று கொள்ள வேண்டும். தெரிந்துவிட்டு உன்னோடு நான் இருப்பதை உனக்கு நான் சொல்ல வேண்டிய தருணம் வந்து விட்டது. உனக்காக இந்த அப்பன் வருகிறேன் என்பதை உனக்கு உணர்த்த வேண்டிய நேரம் வந்து விட்டது. தீய சக்தி எங்கிருந்து வந்தது, அது யாராக இருந்தார்கள் என்பதை உனக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, நான் சொல்ல வந்த இந்த தீய சக்தியானது ஒரு மனிதரைத்தான் சொல்கின்றேன். எந்த ஒரு வேவல் சூனியங்கள் செய்வினைகளும் உன்னை நெருங்கவில்லை. நான் சொல்கின்ற இந்த தீய சக்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு பல கஷ்டத்தை இத்தனை காலமும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. உடன் இருப்பது என்னவென்று தெரியாமல் தான் நீயும் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கின்றாய். என் குழந்தையே, அருகில் இருக்கின்ற ஒருவர் அடிக்கடி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். அடிக்கடி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொடுத்திருக்கின்றார். நல்ல பாதையில் நீ பயணிக்கும் பொழுது கூட இவர் உனக்கு இடையூறாக இருந்ததில்லை. ஏற்படுத்தி இருக்கின்றாரோ வேண்டும் என்று உன் தீய பாதையில் அழைத்து சென்று விடுகின்றார்கள். பலவிதமான கஷ்டங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து விட்டது. இவர்களால் என்ன செய்தாலும் இவர்கள் உன்னிடம் நம்புகின்ற விதமாகத்தான் பேசுகின்றார்கள். நீயே வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட இவர்கள் உன்னை விட்டு விடுவதில்லை. ஏதாவது ஒரு விஷயத்தை உன் மனதுக்குள் சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை உனக்குள் தெளிவுபடுத்த வேண்டும் என்றே உன்னை இந்த சூழ்நிலையில் இருந்து காயப்படுத்திவிட இவர்கள் எண்ணுகின்றார்கள்.
இது போன்ற ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் கண்டு என் பிள்ளை நீ பட்ட பாடு என்னவென்று உன் அப்பனுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் இன்னும் இவர்கள் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து வருகிறார்கள் என்பதுதான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்பனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்ன தெரியுமா என் குழந்தையே, வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் நிச்சயமாக கெடுதலை நடத்தவும் உன் மனதை காயப்படுத்தவும் ஏங்கி இருந்தவது இவர்கள் உன்னை தேடி வந்தேதான் ஆக வேண்டும். ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி, ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி உன்னுடைய மனதை காயப்படுத்த வைத்தவர்தானே என்று அதையெல்லாம் இவர்கள் சரியாக செய்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நான் வந்தது சரிதானே, நான் வந்த நேரம் சரிதானே என் பிள்ளை. உன்னை காப்பாற்ற இந்த அப்பன் வருவான் என்று எப்பொழுதாவது நீ நம்புகின்றாயா? என் குழந்தையின் தீய எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் ஆட்சி படைக்க நினைத்தது. தீய விஷயங்கள் உன்னோடு இருந்து உனக்கு காயங்களை கொடுக்க துணிந்தது. இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அதை உனக்கு நான் சரியாக தந்து கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு வெற்றியையும் நான் உனக்கு செய்து கொடுத்துதான் இருக்கின்றேன். அதனால் எப்பொழுதும் எந்த நிலையிலும் எதையும் நினைத்து நீ வருத்த வேண்டாம். உனக்காக உன் அப்பன் எப்பேற்பட்ட கஷ்டங்களிலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் வருவதற்காக இருந்தாலும் இந்த அப்பன் முன் நின்று அதனை தடுத்து நிறுத்த உனக்கான நன்மைகளை நான் உறுதி செய்து கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே. எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கும் என்று நாம் கணித்து விட முடியாது. என்ன மாற்றங்கள் ஏற்படும், என்ன திருப்பங்கள் வரும் என்பது எப்பொழுதும் உன் மனதில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் உனக்கான நல்ல பாதையில் வழி நடத்தும் என்பதை மறந்து விடாதே. என்ன மாற்றங்கள் ஏற்பது, என்ன திருப்பங்கள் வரும் என்பதை நீ நிச்சயமாக அறிந்து வைத்திருக்க மாட்டாய். ஆனால் உன் அப்பன் எனக்கு தெரியும் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் எப்படி நடத்த வேண்டும் என்பது, உன் வாழ்க்கையில் எதுவெல்லாம் எந்த மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை நான் நன்கு அறிவேன். அதனால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதை என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொண்டால் போதும். கனவிலும் நினைத்து விடாத, நினைத்து பார்த்து முடியாத அளவிற்கு மிக பெரிய வெற்றியை என் குழந்தைக்கு நிச்சயமாக பெற்று கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டால் என்றென்றும் உனக்காக நான் வருவதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். அப்பன் இருக்கும் பொழுது உன்னிடத்தில் எதிர்மறையான விஷயங்களை பேசுகின்றவர்களும் நல்ல பாதையை நோக்கி நீ சென்று கொண்டிருக்கும் பொழுது வேண்டுமென்றே உன்னுடைய மனதில் கெடுதலான எண்ணங்களை புகுத்துபவர்களையும் ஒருபோதும் உன் அருகில் நீ வைத்திருக்க கூடாது. இன்று நான் விரட்டியடித்து விட்டேன். எப்பொழுதும் அப்பன் இதன் வேலையாக வைத்து கொண்டிருக்க முடியாதல்லவா? தீய சக்தியானது இருக்கக்கூடிய செய்வினைகளை, பில்லி சூனிய ஏவல்களை இந்த அப்பன் கண் அசைவில் அடித்து விரட்டி விட்டேன். ஆனால் இந்த மனிதர்களை நீதான் விரட்ட வேண்டும். இந்த அப்பன் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுப்பதை உணர்ந்து கொண்டு நீதான் இவர்களை உன் வாழ்க்கையில் விரட்டியடிக்க வேண்டும். அப்படி யார்தான் உன்னை என்ன செய்தார்கள், என்ன விஷயத்தை பற்றி பேசினார்கள் என்று சற்று சிந்தித்து பார் என் குழந்தையை. நீ ஒரு விஷயத்தை செய்ய போகின்றாய் என்று சொன்னவுடனே அதற்கு எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் என்று பலமுறை விஷயங்களை எடுத்து வைத்தார்கள் அல்லவா? இவர்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இவர்களை பற்றி தான் இந்த அப்பன் நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படாமல்
உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வந்து நான் தருகின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ என்னவென்று தெளிவாக உணர்ந்து கொண்டாலே அப்பன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் உன்னால் சரியாக புரிந்திட முடியும். நான் நடத்த வேண்டும் என்று ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து விட்டேனானால் ஒருபோதும் அதிலிருந்து மீற மாட்டேன் என்பதை நீ நன்கு அறிந்த உண்மைதானே. அப்படியானால் இப்பொழுது உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்களை என்னவென்று என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அப்பன் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் என்ன பயம்? இந்த அப்பன் நான் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கவலை? அத்தனையும் மறந்து இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும். எதிர்பாராத நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதை கொடுக்கும். கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்களை உன் வாழ்க்கையில் நீ கண்டு கொள்ளப் போகின்றாய். என்ன திருப்பம் உன் வாழ்க்கையில் நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தப்பட்டாயோ? உனக்கு நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை சுற்றி நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வரும் பொழுது இந்த அப்பன் அங்கு இருக்கின்றார் என்பதை நீ உணர்ந்து விட்டால் அப்பன் ஒருபோதும் உன்னை சுற்றி இது போன்ற தீய எண்ணங்களை நடமாட அனுமதி கொடுப்பதில்லை. எப்பொழுதும் இதற்கு நீ இடம் கொடுக்கின்றாயோ, எப்பொழுது இந்த விஷயம் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு நீ அனுமதி கொடுக்கின்றாயோ அப்பொழுது உனக்கு அத்தனை கஷ்டங்களும் உன்னை தேடி வரும். இது நாள் வரையிலும் நீ பட்டது உன் வாழ்க்கையில் நடந்தது என்று அத்தனையும் தாண்டி நீ ஒரு பெரும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நோக்கி இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றாய். நீ எதையும் பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்தது கிடையாது. ஆனால் இப்பொழுது இந்த வாழ்க்கை இந்த அப்பனிடமிருந்து பிறக்கும் உனக்கு பல எதிர்பார்ப்புகள் அப்பன் மீது வந்து விட்டது. அப்பன் எந்த நிலையில் நம்மை கைவிட மாட்டார். அப்பன் எந்த ஒரு நேரத்திலும் நம்மை விட்டு விலகி நிற்க மாட்டார் என்பது என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து விட்டது. இப்பொழுது என் பிள்ளை இதிலிருந்து உனக்கு என்ன வேண்டும் என்று நான் உன் முன்னால் உனக்கு தர நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நீ நிச்சயமாக உணர்ந்தால் வேண்டும். இதையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நடந்தது முடிந்ததை எண்ணி வருத்தப்படாதே. நடக்கக்கூடியவைகளை நினைத்து எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். என்றும் இந்த வாழ்க்கை உன்னை நேசித்தவர்கள் வேண்டும் என்றே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்த எண்ணியவர்கள் என்று இவர்கள் எல்லாம் விரட்டியடிக்க வேண்டிய கால நேரம் கைகூடி வந்து விட்டது. இனிமேல் இது போன்ற இவர்கள் உன் வாழ்க்கையில் இல்லை என்பதை நீ முடிவெடுத்துக்கொள். மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற இந்த துன்பங்களை எல்லாம் எண்ணி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை சரியாக நிச்சயமாக நல்லதொரு பாதையில் உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். இனிமேலும் அப்பன் எந்த ஒரு நிலையிலும் உன்னை காப்பாற்ற வந்து கொண்டிருக்கின்றேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். அப்பனின் அன்பினால் இந்த வாழ்க்கை உனக்கு வரவிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் தவறான பாதையில் செல்வதுதான் இருந்தாலும் கூட அப்பனால் சரியான பாதைக்கு அழைத்து வர முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் அன்பு அவ்வளவு எளிதில் உன்னை கைவிட்டு விடுவது கிடையாது.
இந்த அப்பன் அன்பு எத்தனை சுலபமாக உன்னை தள்ளி விட்டு விடாது. உனக்கான நன்மையை நிச்சயமாக உனக்கு சரியாக கொடுக்கும் என்பதை நீ உணர வேண்டிய தருணம் உன் வாழ்க்கையில் வந்து விட்டது. அப்பன் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காதது என்று எதுவும் கிடையாது. அப்பன் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் இல்லாதது என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. நான் சொன்னது போல உன்னோடு பேசுகின்ற தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்களை மட்டுமே உன் வாழ்க்கையில் விட்டு நீ விலகி வைத்துவிட வேண்டும். போதும். மற்ற விவரங்கள் எல்லாம் தானாகவே உனக்கு நடக்கும். மாற்ற விஷயங்கள் அத்தனையும் தானாக உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்துவிடும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையின் மனநிலையை தீய எண்ணங்களோடு எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களை கண்டு பதற்றமடையாதே. உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டால் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எதனால் வருகின்றது என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா, உணர்த்திடுவாய். இந்த அப்பன் அன்பு ஏகப்பட்ட நம்பிக்கையும் ஏகப்பட்ட மாற்றங்களையும் நிறைவாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. அப்பனிடத்தில் உனக்கு நடத்த வேண்டும் என்பதை நீ முழுமையாக நம்பினால் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கை நிச்சயமாக எளிதாக காப்பாற்றிக் கொள்ள முடியும். எதையும் எண்ணி என் பிள்ளை பெரிதாக வருத்த மாட்டாய். இந்த நிலை கடந்து உன் வாழ்க்கையில் நீ மேலும் மேலும் பல நன்மையை நிறைவாக பெற்று கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதில் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கைகளை கொடுத்து விட்டது என்பதும் நீ இனி நினைத்தாலும் உன்னிடத்தில் இருந்து மாற்ற முடியாது. தீய சக்தி உன்னை நெருங்கினால் அப்பன் அங்கு வந்து அந்த ஆட்டத்தை காண்பித்து விடுவேன் என்பதை உன் நினைவில் இருக்கட்டும். அதனால் சுற்றி இருப்பவர்கள் உன்னை அதை செய்து விட்டார்களோ இப்படி செய்து விட்டார்கள் என்று சொல்லி ஒருபோதும் என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. என்ன நடந்தாலும் தைரியமாக இரு. என்ன நடந்தாலும் நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய நம்பிக்கை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன் கைகளில் நல்லபடியாக ஒப்படைக்கும் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே. இனி நடப்பது அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கின்ற உண்மைகளை நீ உணர்ந்து விட்டாலே போதும். இனி என்ன நடந்தாலும் அது உன் வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை உனக்கு உணர்ந்தால் நான் இருந்து உனக்கு வெற்றியை நிச்சயமாக தருவேன். இனி நிச்சயமாக உறுதியாக செய்து கொள்ளத்தான் போகின்றேன். அப்பன் உணர முடியாமல் யாரும் இருக்கிறார்களா? அப்பன் மீது கொண்ட நம்பிக்கை ஒருபோதும் குழந்தை மீது நீ இழந்து விடாதே. நான் நடத்துவது எல்லாம் உன்னுடைய வெற்றியின் அடிப்படை. இனி எப்பொழுதும் எதற்கும் கலங்காமல் இரு. உனக்கு நிச்சயமாக நல்லதே நடந்து தீரும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்பன் சொல்லிவிட்ட பிறகு இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் மாற்று கருத்தும் இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். எப்பொழுதும் அப்பனுடைய வார்த்தை மீது நம்பிக்கை இருந்தால் என்ன ஒரு பொழுதும் நீ தாண்டி செல்லாதே. என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.